பாருங்க. ஓகே, இப்போ வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில திங் டிஃபால்ட்டாக சிஸ்டம்லேயே இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அடிஷனோ இல்லை காலம் பில்ட் பண்ணுறதோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக எக்ஸல்லே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போது நான் இந்த 3 நம்பரையும் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் தெரியும். ஸோ இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி இங்கே போடணும் அப்படின்னா லெசன் 4லேயே பார்த்துருப்போம் எப்படி சம் பண்ணணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் சம்மில் போயிட்டு சம் அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட அவுட்புட் வந்துடும். அதே மாதிரி தான் இது 3க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி சம்மில் போயிட்டு இது 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆட்டோ சம்மில் ஆவரேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணால் அதோட ஆவரேஜ் வந்துடும். இதுலேயும் மேக்ஸிமம் ஆர் மினிமம் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் தான். ஆட்டோ சம்மில் மேக்ஸிமம் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா அதோட மேக்ஸிமம் நம்பர் வந்துடும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு திங்கை நம்ம யூஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்தோம்னா அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபார்முலாஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆன்சரை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு எந்த ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு யூஸ் பண்ணால் தான் அது ஃபார்முலா அப்படின்னு கன்சிடர் ஆகும். ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணேன் இல்லையா, ஒரே லைனில் இருக்குது. தொடர்ந்து ஒரே லைனில் இருந்தனால நம்ம வந்துட்டு சம்மோ ஆவரேஜோ கவுண்டோ யூஸ் பண்ணி ஈஸியாக அவுட்புட் கொண்டு வந்துட்டோம். பட் இப்போது இந்த 8 அப்படின்ற வேல்யூவையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போது எப்படி அவுட்புட் கொண்டு வர்றது, அதுக்கு தான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. நம்மளாம் ஓனாக க்ரியேட் பண்ணுற ஒரு திங் தான் ஃபார்முலா. அதாவது ஈக்குவல் டு சம் பண்ணணும் அப்படின்னா SUM அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா இங்கே இருக்கிற எல்லாமே சம் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சம்மை குறிக்கும். அதை டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது சம் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் டேபு கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 8 காமா அடுத்து என்ன நம்பர் ஆட் பண்ணணுமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணணும், காமா அடுத்து என்ன நம்பர், அடுத்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடித்தோன்னா அதோட அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் கவுண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு COUNT அடிக்கும்போது கவுண்ட் வந்துடும். ஸோ எந்த வேல்யூ எத்தனை வேல்யூன்றதை செலக்ட் பண்ணணும், காமா எந்தெந்த வேல்யூ நான் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடித்தோம்னா இதில் 4 நம்பர் இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியுது, பட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுன்னு ஒரு சின்ன இடமா கொடுத்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபார்முலானா என்ன அப்படின்னு. சும்மா ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணோன்னா அதுதான் ஃபங்க்ஷன். ஃபார்முலாஸ் அப்படின்னா ஓனாக க்ரியேட் பண்ணுறது, அதாவது நம்மளாக ஓனாக எழுதுறது. ஓனாக மீன்ஸ் நம்மளாக திங்க் பண்ணி எழுத தேவையில்லை, இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஓனாக எழுதுறது பேர் தான் ஃபார்முலாஸ்.